என்னும் எழுத்தும். வணக்கம் குழந்தைகளே. இப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க இல்லையா? உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வர வழியில நீங்க என்னென்னலாம் விலங்குகளை பாத்தீங்க சொல்லுங்க பாப்போம். சரி, டாக். அப்புறம் கேட், கவ், டாக். சரி, நீங்க இவ்வளவு விலங்குகளை பாத்துட்டு வந்தீங்க இல்லையா? இப்ப நான் ஒரு விலங்கோட பேர் சொல்ல போறேன். அதை எங்க பாத்துருக்கீங்க நீங்க சொல்ல போறீங்க. சொல்லலாமா? டைனோசர். மியூசியம்ல பாத்திருக்க நீ? மியூசியம். டிவில பாத்திருக்க. வேற யோசனை பண்ணுங்க. எக்ஸிபிஷன்ல பாத்திருக்க. பேப்பர்ல பாத்திருக்க. வேற புக்ல பாத்திருக்க. இந்த டைனோசர் சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? எவ்வளவு பெருசா இருக்கும்? சம பெருசா. சும்மா கையில காட்டுங்களேன். எவ்வளவு பெருசு இருக்கும்? எவ்வளவு இருக்குமா? இவ்வளவு பெருசு இருக்குமா? டைனோசர் நடக்குமா பறக்குமா? நடக்கும் பறக்கும் ரெண்டுமே செய்யுமா? இப்ப நம்ம பூமியில டைனோசர் இருக்கா? இல்ல, அழிஞ்சிருச்சா? அழிஞ்சிருச்சு. இப்ப டைனோசர் இருந்தா நம்ம எல்லாம் வாழ முடியுமா? வாழ முடியாதா? ஏன், என்ன ஆகும்? அது நம்மள சாப்பிட்டுடுமா? நீங்க சொன்னது சரிதான். இப்போ டைனோசர் என்ற ஒரு உயிரினம் நம்ம பூமியிலேயே இல்ல, அழிஞ்சிடுச்சு. இத மாதிரி பூமியில வாழ்ந்து இப்ப இல்லாம அழிந்து போன விலங்குகளையோ உயிரினங்களையோ அழிந்து விட்ட உயிரினம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆனா இப்ப இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், தாவரங்கள்ல அழிஞ்சுக்கிட்டே வரக்கூடிய உயிரினங்கள் நிறைய இருக்கு. இத அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? அதனோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த உயிரினங்கள் என்ன ஆயிடும்? அழிந்து விட்ட உயிரினம் ஆயிடும். எப்படி டைனோசர் இன்னைக்கு பூமியில இல்லையோ அதே மாதிரி இந்த உயிரினங்களும் பூமியில இல்லாமே போயிடும். கொஞ்ச நாள் போக போக அழிந்து விட்ட உயிரினமா ஆயிடும். அந்த நிலையில இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்னன்னு இப்ப பாக்கலாமா? இப்ப டைனோசர் வந்து பூமியில இல்ல, அதனால அது என்ன உயிரினம் சொன்னோம்? கொஞ்சம் கொஞ்சமா எண்ணிக்கையில குறைஞ்சுக்கிட்டே வர உயிரினங்களை என்ன சொன்னோம்? அதை இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப நீங்க கண்டுபிடிக்க காத்திருக்கக்கூடிய அழியும் நிலையில இருக்க உயிரினங்கள் எல்லாம் இந்த மேசை மேல இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு உயிரினமா மாறி நீங்களே இங்க பேச போறீங்க. கண்டுபிடிக்கலாமா? யாரெல்லாம் கண்டுபிடிக்க வரீங்க? சரி, முதல்ல யார் வர? நீ வா. முதல்ல இருக்க உயிரினத்தை எடுங்க. இங்க வாங்க. என்ன இருக்கு பாருங்க. வரையாடு. இப்போ உங்ககிட்ட யார் பேச போறா? இப்ப அந்த வரையாடு உங்ககிட்ட என்ன பேசுதுன்னு கேட்கலாமா? பேசுப்பா. வரையாடு நானே, தமிழ்நாட்டின் மாநில விலங்குதானே, வேட்டையாடிடாமல் என்னை காக்கும்படி கேட்கிறேனே. என்ன பேசுச்சு வரையாடு உங்ககிட்ட? என்ன வேட்டையாடாம காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குது. காப்பாத்துவோமா வரையாட? இந்த வரையாடு ஏன் அழிச்சுக்கிட்டே இருக்கு? எதனால? கௌஷிகா கிளாப் பண்ணலாம். வெரி குட் கௌஷிகா. இப்போ அடுத்த உயிரினமா மாற யார் வர போறீங்க? வாங்க. என்னது இது? வங்கப்புலி இப்ப உங்ககிட்ட பேச போகுது. என்ன பேச போகுதுன்னு கவனிக்கிறீங்களா? வங்கப்புலி நானே, அழிந்து வருகிறேனே, காட்டை காத்து எம்மை வாழ வைத்திட வேண்டுகிறேனே. வங்கப்புலி ஏன் அழிஞ்சிட்டே வருதா? மரத்தெல்லாம் வெட்டுறதுனால காடு அழிஞ்சு போகுது. அதனால வங்கப்புலியும் அழிந்து போகுது. வெரி குட். அவனுக்கு கிளாப் பண்ணுங்க.
காட்டை காத்து என்ன வாழ வைங்கன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? அப்போ காட்டை காப்பாத்துவோமா வங்க புள்ளிய வாழ வைக்க? அடுத்தது சரண் வாங்க. யாரு இருக்காங்க? பனி சிறுத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்போமா? சொல்லுங்க. பனி சிறுத்தை நானே, பனியில் வாழ்கிறேனே, வெப்பமயமாதலால் அழிந்து வருகிறேனே, என்னை காக்கும்படி கேட்கிறேனே. அருமையா படிச்சுட்டாரு. பனி சிறுத்தை எதனால அழிஞ்சு போகுது? அருமை, அருமையா சொல்லிட்டீங்க. சரி, வெப்பமயமாதல்னா என்ன தெரியுமா? தெரியாதா? நம்ம பூமிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் இருக்குல்ல, இப்ப அந்த வெப்பத்தோட அளவு அதிகமாயிட்டே போகுது. வெப்பத்தோட அளவு அதிகமாகிறதுனால பனிக்கட்டி எல்லாம் உருகி ஊத்திக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த பனி சிறுத்தை எங்க வாழும்? பனி இருக்கிற இடத்துல தானே வாழும். பனிக்கட்டி உருகி வர வர பனி சிறுத்தைக்கு என்ன இருக்காது? அப்ப அது என்ன ஆயிடும்? அழிந்து போயிடும். அதனாலதான் இதுவும் இப்ப அழிந்து வரக்கூடிய உயிரினங்களோட லிஸ்ட்ல இருக்கு. குலுங்குகிறேனே, அழிய விடாமல் என்னை காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த இந்திய மல்லோவை பாருங்க. இந்த பூவை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னு கவனமா பாருங்க. நம்ம ஊர்ல துத்தி செடின்னு சொல்லுவாங்க. துத்தி செடியில இருக்கக்கூடிய மலர் தான் இது. இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி சில மாநிலங்கள்ல மட்டும்தான் இந்த செடி இருக்கு. மீதி எல்லா இடங்கள்லயும் இது அழிஞ்சுக்கிட்டே வருது. சரியா? அடுத்தது வாங்க. இப்ப இவ்வளவு நேரமும் அழியும் நிலையில இருக்கக்கூடிய உயிரினங்கள் உங்ககிட்ட பேசினாங்க இல்லையா? அவங்க எதனால அழிகிறதா சொன்னாங்க? வெப்பமயமாதல், அப்புறம் காடு அழிகிறது, வேற வேட்டையாடுறதுனால, வேற காடு அழியறதுனால, மரத்தை வெட்டுறதுனால. சரி, அப்ப மரம் வெட்டுறது, காடுகள் அழிகிறது, வெப்பமயமாதல், வேட்டையாடுதல், இதனால எல்லாம் இந்த உயிரினங்கள் என்ன ஆகுது? அழிஞ்சுக்கிட்டே வருது. இப்ப இந்த உயிரினங்களை நம்ம பாதுகாக்க போறோம், அழியாம பாதுகாக்க போறோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? மரம் வெட்டக்கூடாது, காடை அழிக்க கூடாது, வேட்டையாடக்கூடாது. அப்புறம் சரி, மரம் வெட்டக்கூடாது. இப்ப நிறைய மரத்தை வெட்டிட்டாங்கல்ல, அப்ப அந்த இடத்துல நமக்கு மரம் வேணும்ல, அப்ப என்ன பண்ணலாம்? மரம் நட்டு நிறைய மரங்கள் வளர்க்கலாம். நம்ம மண்ணுல என்னென்னலாம் மரங்கள் வளருமோ அந்த மரங்களை நம்ம என்ன பண்ணலாம்? வளர்க்கலாம். வேற என்ன பண்ணலாம்? இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, நெகிழி பைகள், இந்த நெகிழி பைகளை நம்ம கண்ட இடத்துல தூக்கி எரிஞ்சிடுறோம். தூக்கி எறியும் போது அதெல்லாம் விலங்குகள் வந்து சாப்பிட்டுடுதுன்னு வைங்க, என்ன ஆகும்? என்ன ஆயிடும்? அதுக்கு இறந்து போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ இதை அழியாம பாதுகாக்கணும்னு நம்ம என்ன பண்ணலாம்? பிளாஸ்டிக் யூஸ் பண்றத குறைக்கலாம். இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள், இதெல்லாம் வந்து பயிர் நல்லா வளரணும்னு பயன்படுத்துறோம்ல. மண்ணுல பயிர்கள் நல்லா வளர்றதுக்காக உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் போடுறோம். அப்போ அந்த மண்ணுல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் என்ன ஆகும்? இறந்து போயிடும். ஏன்னா அதெல்லாம் கெமிக்கல் தானே, ரசாயனம் தானே. அப்ப அந்த மண்ணுல நம்ம தெளிக்க தெளிக்க அதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? இறந்து போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்துறத குறைக்கலாம். அதுக்கு பதிலா இல்ல செயற்கை உரங்களுக்கு பதிலா எதை பயன்படுத்தலாம்? இயற்கை உரங்கள். நீங்க படிச்சிருக்கீங்களே ஏற்கனவே. செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பதிலா இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தலாம்.
செயற்கை உரங்களுக்கு பதிலா இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். சரி, பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நம்ம துணி பைகளை பயன்படுத்தலாம். என்ன பண்ணலாம்? துணி பைகளை பயன்படுத்தலாம். இப்ப இதெல்லாம் நம்ம செய்யறதுனால இந்த அழியக்கூடிய விலங்கினங்களை நம்ம என்ன பண்ணிட முடியும்? காப்பாத்தி அழியாம வாழ வைக்க முடியும். அழிஞ்சு போகாம அவங்களால என்ன பண்ண முடியும்? வாழ வைக்க முடியும். அழியும் நிலையில இருக்கிற இந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம காப்பாத்துவோமா? இப்ப நாம பயிற்சி நூல்ல இருக்க செயல்பாடுகள் எல்லாம் செய்யலாமா? குழந்தைகளே, இன்னைக்கு வகுப்பறையில நம்ம எதை பத்தி பார்த்தோம்? அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை பத்தி எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அத எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், அழியாம எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்னு பார்த்தோம். அது தொடர்பான பயிற்சி நூல் செயல்பாட நீங்க ரொம்ப அருமையா செய்தீங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துகள், பாராட்டுகள். குழந்தைகளே, இப்ப நாம அடுத்த அலகுக்கான முன் தயாரிப்பு ஒண்ணு செய்ய போறோம். அதுக்கு நான் உங்களை 3 குழுவா பிரிக்க போறேன். நீங்க 3 பேர் முதல் குழு, நீங்க 2 பேரும் கனிஷ்கரும் சேர்ந்து 2வது குழு, நீங்க 3 பேர் 3வது குழு. இந்த 3 குழுவுக்கும் ஒவ்வொரு A4 ஷீட் தர போறேன். நீங்க இந்த தாள்ல முழுவதுமா எண்ணெயை தடவணும். எண்ணெயை தடவிட்டு முதல் குழு இந்த தாளை நம்ம வகுப்பறைக்கு உள்ள கட்டி தொங்க விடணும். 2வது குழு இந்த தாளை வகுப்பறைக்கு வெளியில கட்டி தொங்க விடணும். 3வது குழு உங்களோட எண்ணெய் தடவன தாளை நம்ம காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, அதுல ஓரமா கட்டி தொங்க விடணும். அதை வச்சு நாம என்ன பண்ண போறோம்னு அடுத்த அலகுல பார்க்கலாம்.